ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎல்வி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் ஜென்ரல் ஹோம் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சில வீட்டில் வந்து இந்த மாதிரி பால்கனியில் வந்து ஸ்லைடிங் டோர் வித் மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த மஸ்கிட்டோ நெட் இருக்கிறதே தெரியாமல் இது மேலே இடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி 4-5 முறை கண்டினியூஸாக இடிக்கும் போது இந்த ஓரத்துலேருந்து இது வெளியில் வந்துடும் அண்ட் நெட்டே கிழிய ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள நூல், கொஞ்சம் நல்லா டார்க் கலராக இருக்க மாதிரி உள்ள நூல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இந்த நூலை வந்து ஊசியில் கோத்திட்டு ஒரு பக்கத்து நூலை வந்து இந்த ஃப்ளவரில் ஒட்டிடுறேன். இந்த ஃப்ளவரை வந்து இந்த ஸ்லைடிங் டோரோட ஃப்ரேமில் ஒட்டிடலாம். இந்த ஊசியில் நுழைச்சிருக்க இந்த உள்ள நூலை வந்து இந்த நெட்டு ஃபுல்லாக நம்ம வந்து சும்மா ஜிக்ஸாக் பேட்டர்னோ இல்லை நமக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த மாதிரி இதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து எந்த அளவுக்கு புவர் குவாலிட்டியாக இருந்தாலும் இந்த நூல் வந்து வெயிட்டே இல்லாததுனால இந்த நூலால் இந்த மஸ்கிட்டோ நெட் கிழியாது. இந்த நூலையும் நம்ம வந்து நல்லா லூஸாக தான் இதில் கோத்து விட்ருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். சும்மா ஒரு பேருக்கு ஒரு டிசைன் இருக்கிறது நமக்கு தெரியணும், அந்த அளவுக்கு லூஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்லைடிங் டோர் கிட்டக்க போகும்போதே இந்த ஸ்லைடிங் மஸ்கிட்டோ நெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மேலே நம்ம இடிக்காமல் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக போவோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து மேல் பக்கம் வந்து ஒரு பேப்பர் ஒட்டியிருந்தேன் அதோட ஃப்ரேமில். பட் அது வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து லென்த்தாக தொங்க விட முடியும். அதுவுமே வந்து இதில் ஒட்ட முடியாது, ஏன்னா நெட்டு கிழிஞ்சிரும். ஸோ நம்ம ஸ்லைட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் இந்த மெத்தட் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளவர்லாம் இல்லாமல் நூலோட 2 எண்டையும் அப்படியே தொங்க கூட விட்டுறலாம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமே, நான் வந்து அட்டாச் பண்ணேன். இந்த மாதிரி பெரிய பாக்ஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம நிறைய டிஐஒய் பண்ணியிருக்கோம். பட் இந்த பாக்ஸில் வந்து நான் வந்து பாய் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கேன். இல்லை வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பில்லோஸ், பெட்ஷீட் இதெல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டா டெய்லி பெருக்கும் போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து வைக்காம இந்த பாக்ஸை இழுத்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ்லெஸ் ஃப்ராக்கை கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி வால் ஹேங்கிங்காக ரெடி பண்ணேன். இதை வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணாலும் அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வளையிறது மடியறதுலாம் ஆகவே ஆகாது. பொதுவாக இந்த மாதிரி வால் ஹேங்கிங் ஆர்கனைசர் பண்ணும்போது அது மடியக்கூடாதுன்றதுக்காகவும் நல்லா ஸ்டிஃபாக அந்த பாக்கெட் வந்து ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காகவும் உள்ளே வந்து ஏதாவது ஷாப்பிங் பேக் இந்த மாதிரி திக்கான கிளாத்தை வந்து உள்ளே வச்சு தைப்போம். பட் இந்த ஷாப்பிங் பேக்கோட குவாலிட்டியை பொறுத்து இது தோச்சாக்கா அது ஸ்ட்ரிங்க் ஆகிடும். அதர்வைஸ் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக 2-3 லேயர் வச்சு தைக்கணும்னு நினச்சா நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கூட அது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிளாத், ஃப்ரண்ட் கிளாத்தில் பாக்கெட், பேக்கில் வந்து இந்த மாதிரி பிளெயின் கிளாத் வச்சுட்டு நடுவில் ஹோல் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இது உள்ள நம்ம வந்து கார்ட்போர்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் அந்த கார்ட்போர்டை எடுத்துட்டு நம்ம இதை துவச்சிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே இருந்த கார்ட்போர்டை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக கார்ட்போர்டு வைக்க போகிறேன். 2 கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அந்த செலோ டேப்பில் ஒட்டிட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வால் ஹேங்கிங் ஆர்கனைசரும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இதில் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உள்ளே நல்லா திக்கான கார்ட்போர்டு வச்சதுனால நல்லா ஸ்டிஃபாக ஸ்டேபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாதம் வடிக்கிற தட்டும் இந்த பாத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று வந்து சைஸ் மேட்சிங்காக இல்லைன்னா சாதம் வடிக்கும் போது இந்த தட்டு சரிஞ்சு சாதம்லாம் கீழே சிந்திரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த தட்டு நல்லா அது சைஸ் மிஸ்மேட்சாக இருந்தால் கூட நல்லா கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து வடிக்கும் போது சாதம்லாம் எதுவும் சிந்தாமல் கரெக்டாக நம்ம ஈஸியாக வடிச்சிடலாம். ஹேங்கரில் வந்து நல்லா அகலமான கழுத்து இருக்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம மாட்டும் போது ஒரு பக்கம் மட்டும் கிளிப்பு போட்டால் இன்னொரு பக்கம் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அதுவே வழிஞ்சி வெளியில் வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சென்டரில் கிளிப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் கிளிப்பு போடுறதுனால துணி கீழே விழவே விழாது. அதுவும் பால்கனிக்கு வெளியில் துணி வந்துறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் இருக்க விண்டோஸில் வந்து உள்பக்கமாக கிரில் இருக்கும். இந்த மழை காலத்தில் துணி வந்துறதுக்கு இடம் இல்லைனா இந்த கிரில்லையே நம்ம வந்து துணி வந்துக்கலாம். கிரில் உள்பக்கம் இருக்கிற மாதிரி விண்டோஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிரில் கம்பியில் வந்து நம்ம எந்த ஹூக்குமே இல்லாமல் டேரெக்டாக இதை வந்து சுற்றி வச்சுட்டாலே போதும், அப்படியே நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். அப்படியே இல்லைனா நம்ம வந்து தலைக்கு யூஸ் பண்ணுற இந்த கிளிப்பை கூட இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம். இப்போலாம் நமக்கு டஸ்ட்பினுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த மாதிரி கவர்ஸை வாங்கி நிறைய செலவு பண்ணாமல் இந்த மாதிரி டஸ்ட்பின்குள்ளே பேஸ்கெட் வைக்கிற மாதிரி மாடலில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மக்கிட்ட இருக்க டஸ்ட்பின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேஸ்கெட் வாங்கி கூட செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டஸ்ட்பினை யூஸ் பண்ணும்போது அகைன் இதுக்குள்ளே நம்ம கவர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இதில் நம்ம குப்பையை போடலாம். பட் நம்ம ஈரமானதெல்லாம் போடும்போது கீழே போய் அதை ஒட்டிக்குவோம், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாட்டமில் மட்டும் ஒரு லேயர் ஆஃப் ஷீட் ஏதாவது நம்ம போட்டுக்கலாம்.
அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைனா நான் ஓவன் பேக், இந்த மாதிரி கவர்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதுக்கு பாட்டமில் ஒரு லேயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த டஸ்ட்பினோட பாட்டம் சைஸ் என்னன்னு மெஷர் பண்ணிட்டு ஒரு கார்ட்போர்டை ரெடி பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பேக்ஸ்லாம் நிறைய சேருதோ அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிட்டு நம்ம வந்து டஸ்ட்பினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேயரை வந்து பாட்டமில் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு அழுக்காக்காது டஸ்ட்பின். ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு முறை நமக்கு தேவையான சைஸ்க்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டா இப்போல்லாம் கவர் சேருதோ டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஒரு வாரத்துக்கு தேவையான கவர்ஸை கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பேஸ்கெட் வச்சுட்டா ஒவ்வொரு நாள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்பினுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் ஓவன் பேக்கை வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி நம்ம கிச்சன் வைப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்குன்னு மட்டும் இல்லை, வேறு எங்கேயாவது ஏதாவது சிந்திச்சுன்னா கூட டக்குன்னு துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ பேக் தான், அதனால ஒன் டைம் நம்ம வந்து வைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்க்கிளாக இருக்கிறதுலாம் டஸ்ட்பினில் யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்கொயர் ஷேப்லாம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி. கூடவே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ்லேயும் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கார்த்திகை ஃபெஸ்டிவலுக்கு விளக்கேற்றும் போது தரையிலலாம் எண்ணெய் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்க கவரை ஆல்ரெடி நம்ம எல்லாருமே இதை டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ இந்த கவரை வந்து எனக்கு தேவையான மாதிரி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது நல்ல பெரிய கவராக இருக்கிறதுனால பாட்டமில் இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் ஸோ எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஸோ அதனால சைடில் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான சைஸில் சைடில் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த பக்கமாக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் மேலே வந்து டஸ்ட்பின் பேப்பர்ஸை வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த டஸ்ட்பின் பேப்பர்ஸ் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு 2 சைட்லேயும் ஸ்டேப்லர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இறங்காது இருந்தாலும் வந்து பாட்டம்லேயும் ஒரு இடத்துல ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு இடத்துல ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரே நிமிஷத்தில் 2 in 1 கவர் ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ், மேலே வந்து டஸ்ட்பின் பேப்பர்ஸ். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதை எங்கேயாவது ஹேங் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக ஊசியில் நூல் கோக்குற டூலை சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வர ஒட்டடை குச்சியிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். ஊசியில் எவ்வளோ சின்ன ஹோல் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரிங்கோட குவாலிட்டி வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஏதாவது பேப்பர் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இதோட ஷேப் இந்த மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா மேல் பக்கம் நல்லா மடிச்சிடலாம். ஷார்ப் ஆகிற மாதிரி மடிச்சுட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ ஏற்கனவே ஃபோல்ட் பண்ண மாதிரி அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேல் பக்கம் அந்த சின்ன ஹோல் மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கு தெரியறது இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து நூல் கோத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நமக்கு தேவையான அளவுக்கு மேல் பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழ்ப்பக்கம் வந்து ஃபெவிகாலை ஒட்டிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டா இது வந்து நமக்கு நூல் கோக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் காய வச்சிடலாம். இது நல்லா காஞ்சிடுச்சு. இருக்கிறதுலே சின்ன ஊசி, அதில் சின்ன காது இருக்கிற மாதிரி ஊசி எடுத்து நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஊசியை வந்து ஸ்ட்ரிங்கில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரிங்கில் நடுவில் தெரிய ஹோலில் வந்து நூலை இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ 1 மினிட்ல நம்ம வந்து நூல் கோத்துட்டோம். இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஊசி, சின்ன ஓட்டை இருக்கிற ஊசியே நம்ம ஈஸியாக கோத்துட்டோம். ஸோ மற்றதெல்லாம் இதை விட நல்லா பெருசாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக கோத்துடலாம். இதை ஃபெவிகாலில் ஒட்டியிருந்தா கூட இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.